نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اركعوا واسجدوا واعبدوا ربكم وافعلوا الخير لعلكم تفلحون وقال النبي صلى الله عليه وسلم الجنة أقرب إلى أحدكم من شراك نعله والنار مثل ذلك أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மகத்தான ஒரு நாளுடைய ஜும்மாவிலே நாம் இருக்கிறோம். ஜும்மாவுடைய நாளே மகத்துவம் நிறைந்த நாள். ஆஷூரா என்பது மிக மிக உன்னதமான ஒரு நாள். இது பல முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள் நடந்த ஒரு நாள். இது இந்த நாளுடைய நோன்பு கடந்த ஆண்டினுடைய பாவங்களுக்கெல்லாம் பரிகாரம் என்று சொன்னாங்க. ஒரு பக்கம் ஹஜ்ஜை முடித்து திரும்பக்கூடியவர்கள் பாவம் இல்லாமல் திரும்புகிறாங்க. இந்த நாளுடைய நோன்பு நோற்றவர்கள் பாவங்கள் இல்லாமல் அடுத்த இந்த ஆண்டினுடைய துவக்கத்தை அவர்கள் எதிர்கொள்கிறாங்க. அப்போ இந்த நேரத்தில் நாம் அமல்கள் பாவங்கள் இவற்றிலே சிறியது பெரியது என்று சில அளவுகோல்களை வைத்து நாம் செயல்படுகிறோம். எந்த அமல் நாம் சொர்க்கம் செல்ல காரணமாக அமையும் என்று சொல்ல முடியாது. எந்த ஒரு பாவம் நாம் நரகத்திற்கு செல்ல காரணமாக அமையும் என்று சொல்லவும் முடியாது. சொர்க்கமும் நரகமும் நம்முடைய செருப்பு வாரை விட நமக்கு பக்கத்தில் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல் ஜன்னத்து அக்ரபு இலா அஹதிக்கும் மின் ஷராக்கின் அலி. சொர்க்கம் உங்களில் ஒருவருக்கு அவருடைய செருப்பு வாரை விட பக்கத்தில் இருக்கிறது. வன்னாரு மிஸ்லு தாலிக், நரகமும் அப்படித்தான். இந்த ஹதீஸுக்கு உலமாக்கள் விளக்கம் சொல்றாங்க, சொர்க்கம் நரகம் உங்களுடைய செருப்பு வாரை விட பக்கத்தில் இருக்கிறது என்றால் என்ன கருத்து? எந்த அமல் சொர்க்கத்தை தீர்மானிக்கும், எந்த பாவம் சொர்க்கத்தை தீர்மானிக்கும் என்று நாம் சொல்லிட முடியாது. நல்லறங்களில் எதையுமே இது சாதாரணமானது என்று எண்ணி நீங்கள் விட்டுவிடக்கூடாது. நீங்கள் சொர்க்கம் செல்ல அது காரணமாக இருக்கலாம். பாவங்களில் இதென்ன என்று எந்த பாவத்தையும் செஞ்சிடக்கூடாது. நீங்கள் நரகம் செல்ல அது காரணமாக இருக்கலாம் என்று இந்த ஹதீஸிற்கு அறிஞர் பெருமக்கள் விளக்கம் தருகிறார்கள். பாருங்க, இப்லீஸ் எவ்வளவு உயர்ந்த இடத்துல இப்லீஸ் இருந்தான். ஒரே ஒரு அல்லாஹ்வுடைய கட்டளை தானே, அந்த கட்டளையை மீறிய காரணத்தினால் அவன் தூக்கி எறியப்பட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பாவம் தானே செய்தார்கள், ஒரே ஒரு கவலம் தானே, அல்லாஹ் தடுத்த ஒரு கவலம், அது சொர்க்கத்திலிருந்து அவர்கள் இந்த பூமிக்கு அனுப்பப்பட அதுதான் காரணமாக ஆனது. இப்போ நாம எத்தனை கவலங்கள் சாப்பிட்றோம், ஹராமான கவலங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரே ஒரு கவலம், தடுக்கப்பட்ட ஒரு உணவு, அந்த உணவின் காரணமாக சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு அனுப்பப்பட்டாங்க. ஆனால் இங்கே வித்தியாசம் இருக்குது. இப்லீஸும் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறான், ஆதமும் வெளியேற்றப்படுகிறார்கள். ஆனால் இருவர் வெளியேற்றமும் வித்தியாசமானது. இப்லீஸ் அல்லாஹ்வுடைய சாபத்தோடு வெளியேற்றப்படுகிறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய அருளோடு வெளியேற்றப்படுகிறார்கள். காரணம் என்ன? இப்லீஸும் பாவம் செய்தான், ஆதமும் பாவம் செய்தார்கள். ஆனால் இப்லீஸுடைய பாவம் ஆணவத்தினால் வந்தது, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பாவம் ஆசையினால் வந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சாங்க, அது மனோ இச்சையினால, ஆணவத்தினால் பெருமையினால் அல்ல. இப்லீஸ் மாறு செய்தான் ஆணவத்தினால. எனவே எந்த பாவத்தையும் ஒரு மனுஷன் மனோ இச்சையினால செஞ்சிட்டா கூட அல்லாஹ் மன்னிச்சிருவான். ஆனா ஒன்று இருக்கிறது, ஆணவம். நான் அல்லாஹ்வுக்கெல்லாம் கட்டுப்பட தேவையில்லை, மார்க்கத்திலான கட்டுப்பட தேவையில்லை என்ற ஆணவத்தில் செய்தால் அவன் இப்லீஸை போல தூக்கி எறியப்படுவான் என்கிற பாடத்தை தான் நமக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இப்லீஸுடைய வரலாறு நமக்கு கற்றுத்தருகிறது.
அப்ப எந்த அமல் சொர்க்கத்துக்கு போவோம், அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூரமாக்கப்படுவோம் என்று தெரியாது. ஹஜ்ரத் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சிறந்த சஹாபி, குர்ஆனை மிக அழகான முறையிலே ஓதக்கூடிய ஒரு சஹாபி. அவருடைய மரண நேரத்தில் அவர் சொன்ன ஒரு சம்பவம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான சம்பவம். அவருக்கு மரண தருவாய், மனைவி மக்கள் எல்லாரும் சுற்றி இருக்கிறாங்க. கொஞ்சம் மயக்கம் அடைகிறார், கொஞ்சம் தெளிவடைகிறார். தெளிவடையும் போதெல்லாம் அபூ மூஸா அஷ்அரி சொல்றாங்க, உத்குரு சாஹிபர் ரகீஃப் அப்படிங்கிறார், அந்த ரொட்டிக்காரரை நினைவு கூறுங்கள் அப்படிங்கிறார். சாஹிபுர் ரகீஃப்னா ரொட்டிக்காரர் என்று அர்த்தம். அதான் அர்த்தம் அந்த வார்த்தைக்கு. அவரை பற்றி கொஞ்சம் நினைவு கூறுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்றாரு. மகன்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன மரணிக்கிற நேரத்தில் சாஹிபுர் ரகீஃபை நினைவு கூறுங்கள், அந்த ரொட்டி வச்சிருந்தவரை நினைவு கூறுங்கள் அப்படின்னு அபூ மூஸா அஷ்அரி சொல்றாங்களே தந்தை, என்ன சொல்ல வர்றாரு பிள்ளைகளுக்கு புரியல. அவற்றை கேட்கிறாங்க, தாங்கள் சொல்ல வருவதுதான் என்ன என்று. அபூ மூஸா அஷ்அரி சொன்னாங்க, முன்வாழ்ந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய வணக்கசாலி இருந்தார். 70 ஆண்டுகள் அவருடைய மடத்தில் வழிபட்டார். வாரத்தில் ஒரு நாள் வெளியே வருவார், ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வெளியே வருவார், மற்ற நாட்கள் வரமாட்டார். அந்த ஒரு நாள் வந்து தன்னுடைய தேவைகளை எல்லாம் முடிச்சுட்டு போயிடுவார். ஒரு ஞாயிற்றுக்கிழமை வெளியே வர்றாரு, ஒரு பெண்ணை பார்க்கிறார். அந்த பெண்ணுடைய அழகில் மயங்கி அந்த பெண்ணோடு ஒரு வார காலம் வாழ்ந்துடுறார். ஒரு வாரம் அந்த பெண்ணோடு. இப்போ ஒரு வாரத்துக்கு பிறகு தான் செஞ்ச தவறை எண்ணுகிறார். எவ்வளோ பெரிய தவறு நான் செஞ்சிட்டேன், என்னுடைய அமல்கள் எல்லாம் வீணா போச்சு. ஒரு வார கால தவறுக்கு பிறகு திருந்தி அதுக்கப்புறம் அழுகிறாரு, நடக்கிறாரு, கால் போன போக்கில் நடக்கிறாரு. ஒவ்வொரு எட்டு எடுத்து வைக்கும் போதும் 2 ரக்காத் தொழுகிறாரு, சஜிதால அழுகிறாரு. அடுத்த எட்டு எடுத்து வைத்தா தொழுகிறாரு, சஜிதால அழுகிறாரு. இப்படியே ராத்திரி வரைக்கும் நடக்கிறாரு. தொழுது கொண்டே நடந்தா இரவு நேரத்தில் ஒரு 12 மிஸ்கீன்கள், அந்த மிஸ்கீன்களுடைய இடத்துக்கு போய் சேர்றாரு. ஒரு இடத்துல இருக்கிறாங்க ராத்திரி நேரம். பக்கத்தில் ஒரு பாதிரியார் இருக்கிறார். அவர் இரவானால் அந்த 12 மிஸ்கீன்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரொட்டி வீதம் கொடுத்து அனுப்புவார், ஒரு ஆட்டை கொடுத்து அனுப்புவார். இப்போ இவர் போய் இடையில போய் சேர்றாரு. இப்போ அந்த ரொட்டி கொடுக்குறவர் வந்துட்டாரு. வந்து இந்த 12 மிஸ்கீன்களுக்கும் ஒவ்வொருத்தராக ரொட்டி கொடுக்கும்போது நடுவில் இந்த வணக்கசாலி பாவம் செஞ்சுட்டு வந்திருக்கிறார் இல்லையா, தௌபா செஞ்சுக்கிட்டே வர்றாரு இல்லையா, அவரும் இருக்கிறதுனால அவருக்கு ஒரு ரொட்டி கொடுத்துட்றாரு. வளமையாக உள்ள 12 பேர்த்தில் ஒரு ஆளுக்கு ரொட்டி வரல. அவர் கேட்குறாரு, என்னப்பா இன்னைக்கு எனக்கு ரொட்டி தராமல் விட்டுட்டாயே, எனக்கும் தேவை இருக்கிறது என்று. அவன் சொல்கிறான், இல்லைப்பா எப்பவும் போல தானே நான் கொடுத்துருக்கிறேன், உங்களை யாருக்காவது 2 ரொட்டி நான் கொடுத்துட்டானான்னு பாருங்கிறாரு. அப்போ தான் இந்த வணக்கசாலி பார்க்குறாரு, ஆஹா நாம் எக்ஸ்ட்ரா இன்னைக்கு கூடுதலாக வந்துட்டோம், நான் வந்ததுனால வளமையாக கிடைக்கிற அவருக்கு கிடைக்கல. உடனே அவரை அழைத்து, எப்பா நான் பசியோடு வந்தாலும் என்னால் உன்னுடைய பசி நிறைவேறாமல் போயிடக்கூடாது, இந்த ஒரு ரொட்டியை பிடின்னு அவங்க கையில் கொடுக்குறாரு. கொடுத்து அந்த நிமிஷமே இறந்தும் போயிடுறாரு, அந்த நிமிஷமே இறந்துறார். இப்போ அல்லாஹ்வுக்கு முன்னால் வர்றார், அல்லாஹ்வுக்கு முன்னால் அவர் நிறுத்தப்படுகிறார். இப்போ அல்லாஹ் என்ன செய்யறான், அவருடைய 70 ஆண்டு கால அமல்கள், அந்த பெண்ணோடு ஒரு வாரம் வாழ்ந்தார் பாருங்க, அந்த ஒரு வாரம் அந்த பாவம் அவருடைய 70 வருஷம் அமலை அழிச்சிருச்சு. 70 வருஷம் அமல் வீணா போச்சு அந்த பெண்ணோடு வாழ்ந்ததுனால. இன்னொரு பக்கம் இந்த ஒரு ரொட்டியை தர்மம் கொடுத்தார் இல்லையா, அந்த தர்மம் அந்த பெண்ணோடு வாழ்ந்த ஒரு வார பாவத்தை அழித்து விட்டது. ஒரு ரொட்டி ஒரு வார பாவத்தை அழிச்சிருச்சு. அபூ மூஸா அஷ்அரி சொன்னாங்க, இந்த ரொட்டி சம்பவத்தை மறந்துடாதீங்க. அப்ப 70 வருஷ அமல்களை 7 நாள் பாவம் அளித்தது. 7 நாள் பாவத்தை ஒரே ஒரு ரொட்டி என்கிற தர்மம் அளித்தது. அப்ப எந்த நல்ல அமல் உங்களை சொர்க்கத்திற்கு அல்லாஹ் அனுப்புவதற்கு காரணமா இருக்கும் தெரியாது, எந்த பாவம் நரகத்திற்கு செல்ல காரணமாக இருக்கும் தெரியாது. எனவேதான் அமல்களில் நல்லறங்களில் எதையும் அலட்சியமா விட்டுறாதீங்க. அதே போலதான் எதையும் நீங்கள் பாவமா கருதாதீங்க. நம்ம பல தடவை சொல்லுவோம், இப்போ நீங்க இமாம் ஜமாத்து நடக்கும்போது வர்றீங்க, இமாம் சஜிதால இருக்கிறார். நம்மில் பலரும் என்ன செய்யறாங்க, இந்த ரக்காத்து நமக்கு கிடைக்க போவது இல்லை, அதனால நின்றுக்கிட்டே இருப்போம். இமாம் மேலே வந்ததும் தக்பீர் கட்டலாம், இல்லை தவறு. நீங்கள் அந்த சஜிதா செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நிலையில இமாம் இருக்கிறாரோ அந்த நிலையில போய் சேர்ந்து கொள்ளணும். இப்போ அந்த சஜிதா ஒரு ரக்காத்தாக கணக்கில் வராது என்றாலும் அறிஞர்கள் இமாம் இப்னு முபாரக் போன்றவங்க சொல்லுவாங்க, அந்த ஒரு சஜிதா கூட உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட காரணமாகலாம்.
அதனால வந்த சஜிதால இருந்தா அதை விட்டுறாதீங்க, அந்த சஜிதால போய் சேருங்க, அது உங்கள் பாவம் மன்னிக்கப்பட காரணமாகலாம் என்று. எனவே அல்லாஹ்விடத்தில் எந்த நல்லறம் எத்தகைய மாற்றத்தை தரும் தெரியாது, பாவங்களில் எது நம்மை அழிக்கும் என்பதும் தெரியாது. அதே போலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, முன்வாழ்ந்த சமுதாயத்தில் ஒரு மனிதர் அவர் தன்னுடைய ஒரு நண்பரை பார்க்க போறாருங்க. பாருங்க, சின்ன விஷயத்தை நாம எவ்வளவு லேசானைக்கு ஒரு நண்பரை பார்க்க போறாரு. அல்லாஹ் தஆலா ஒரு மலக்கு அனுப்பி அவர் போற பாதையில போய் உட்காருங்கன்னு சொல்றான். ஒரு மலக்கு அனுப்பி இந்த நபர் போறாரு இல்லையா, அவர் போத பாதையில போய் உட்கார்ந்து அவர்கிட்ட சும்மா பேச்சு கொடுங்கங்கிறான். அப்ப அந்த மலக்கு வர்றாரு, அந்த பாதையில உட்கார்ந்துக்கிறாரு. இந்த மனிதர் வரும்போது கேட்கிறாரு, எங்கப்பா போறேன்னு சொல்லி. நான் என்னுடைய ஒரு சகோதரனை சந்திக்க போறேன்னு சொல்றாரு. உனக்கு என்ன உறவினரா? இல்ல, மார்க்கத்துல என்னுடைய சகோதரன், நானும் ஒரு மோமின், அவரும் ஒரு மோமின், அவர் இந்த ஊர்ல இருக்கிறாரு, பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த மலக்கு கேட்கிறாரு, ஏதாவது உனக்கு உபகாரம் செஞ்சாரப்பா, மறக்க முடியாத உதவிய? நாம அப்படி எந்த உதவியும் நினைவில் வச்சுக்கவே மாட்டோம், எல்லாத்தையும் மறந்துடுவோம். கேட்கிறாரு, ஏதாவது மறக்க முடியாத உதவி ஏதாவது உனக்கு செஞ்சாரான்னு சொல்லி. இல்லைங்க, அப்படிலாம் எதுவும் கிடையாது, என்னுடைய மார்க்க தோழன் சகோதரன் நான் சந்திக்க போறேன்னு சொல்லி. உடனே அந்த மலக்கு சொல்றாரு, இன்னி ரசூலு ரப்பிக்கங்கிறார், நான் அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து உன்னிடம் அனுப்பப்பட்ட தூதன். அல்லாஹ் என்னிடம் சொல்ல சொன்னான் உன்னிடத்திலே, நீ அந்த மனிதரை அல்லாஹ்வுக்காக நேசிப்பதால் அல்லாஹ் உன்னை நேசிக்கிறான். அல்லாஹ்வுக்காக இன்னைக்கு இந்த மாதிரி நட்புலாம் எங்க இருக்குது? இத்தகைய உளப்பூர்வமான நட்பு இன்றைக்கு எங்க இருக்கு? எல்லாமே உலக ஆதாயங்கள், எல்லாமே உலகத்திற்காக, அதுக்கு தான் நட்பு. சொந்த சகோதரர்களுக்கு மத்தியில கூட இன்றைக்கு நட்பு இல்லை, அடுத்தவங்களை நேசிக்கிறது அப்புறம், எல்லாமே உலக ஆதாயம்தான். நீ அல்லாஹ்வுக்காக அவரை நேசிக்கிற இந்த காரணத்தினால் அல்லாஹ் உன்னை நேசிக்கிறான் என்று என்னிடம் அல்லாஹ் சொல்லி அனுப்பினான்னு சொன்னான். பாருங்க, இந்த அமல நம்மில் எத்தனை பேர் இதை உயர்வாக நம்ம கருதுகிறோம்? யோசிச்சு பாருங்க. பாருங்க, அல்லாஹ்விடத்தில் தஹஜ்ஜுத் மட்டும்தான் உயர்ந்த அமல் என்று கருதி விடாதீர்கள். அல்லாஹ்விடத்தில் திலாவத்துல் குர்ஆன் தான் உயர்ந்த அமல் என்று எண்ணிடாதீங்க. எந்த சிறிய அமல் ரப்பிடத்தில் உங்களை அவன் நேசிக்க காரணமாகும் என்று நம்ம யாருமே நினைக்க முடியாது. அதனால சின்ன சூறாவா இருக்கும். நான் சொல்லியிருக்கிறேன், குல் ஹுவல்லாஹ் ஓதிக்கிட்டே இருப்பாரு ஒரு சஹாபி, அதனால அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றார். அல்லாஹ் அந்த உள்ளத்தை தான் பார்க்கிறான், அவர் அந்த சூறாவை எப்படி நேசிக்கிறாரு அதைத்தான் பார்க்கிறான். எனவே அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெற்று தருகிற எந்த அமல் என்று எதையுமே அலட்சியமாக கருதக்கூடாது. எனவே அருமையானவர்களே, இந்த நாள் உன்னதமான ஒரு நாள். நம்மில் பலரும் நோன்பும் நோற்றிருக்கிறோம். நிறைய நல்லறங்களுக்கான வாய்ப்புகள், சின்ன சின்ன அமல்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரும், சின்ன குணங்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரும் என்பதுதான் வரலாறு நமக்கு கற்றுத்தருகிறது. யாரும் யாருக்கும் அநியாயம் செய்யாத ஒரு புது வாழ்க்கையை இந்த புத்தாண்டுல நாம தொடங்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அவ்வலு மன் யதுகுலுல் ஜன்னah. பாருங்க, சொர்க்கத்துல முதலில் யார் செல்வார்? சொர்க்கத்துக்கு முதல்ல யாருங்க போவாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அத்தாஜிரு சது, நேர்மையான வியாபாரி தான் சொர்க்கத்துல முதல்ல போவாருன்னாங்க. நேர்மையான வியாபாரி, யாரையும் ஏமாற்றாத, வியாபாரத்தில் பொய் சொல்லாத, ஹராமான வியாபாரம் கலக்காத ஒரு நல்ல வியாபாரி தான் சொர்க்கத்திற்கு முதல்ல போவாரு. இப்ப நம்ம பார்வையில வியாபாரம் உலகம் சார்ந்தது, நம்ம துன்யா துன்யா நினைக்கிறோம். ஆனா அந்த வியாபாரமும் மார்க்கமே, அந்த வியாபாரமும் சொர்க்க செல்ல காரணம், அந்த வியாபாரம் நரகத்திற்கான காரணமாகவும் இருக்கலாம். எனவே சொர்க்கத்திற்கு முதலில் செல்பவர் நேர்மையான வியாபாரி தான். எனவே இந்த மாதிரி கொடுக்கல் வாங்கல்கள் அதுல தெளிவாக இருக்கணும். பல முறை நாம் நினைவுபடுத்தி இருக்கிறோமா இல்லையா? வாரிசுரிமை சட்டங்கள், இதுல எல்லாம் நம்ம அலட்சியமா இருக்கிறோம். நம்முடைய தஹஜ்ஜுதும் நம்முடைய தொழுகையும் நம்முடைய மற்ற அமல்கள் அதெல்லாம் இந்த பாவத்தை சரி செய்து விடும் என்று நாம நினைக்கிறோம். அறிஞர்கள் சொல்றாங்க, சொத்தை சரியான முறையில பிரிக்காமல், பாகப்பிரிவினை செய்யாமல் மற்றவர்களுடைய சொத்துக்களை பயன்படுத்துபவனுக்கும் வட்டியை பயன்படுத்துபவனுக்கும் வித்தியாசம் கிடையாது. இரண்டாவது சொன்னாங்க, வட்டியை பயன்படுத்துபவன் முஸ்லிமா இல்லையா என்பது எப்படி சந்தேகமோ அதே போலதான் வாரிசுரிமை சொத்துக்களை பிரிக்காம அதை யார் பயன்படுத்துகிறானோ அவன் முஸ்லிமா இல்லையா என்பது சந்தேகத்திற்குரியதுன்னு சொன்னாங்க. எனவே அமல்கள் வணக்கங்களை மட்டும் பார்க்கக்கூடாது, இது மாதிரியான சொத்துகள் விஷயத்துல நியாயமாக நடக்கணும். அல்லாஹ் உதவி செய்வான் எல்லா விஷயத்திலையும். ஒரு கடன் வாங்கி இருந்தால் நம்முடைய எண்ணங்கள் சரியா இருந்தா அல்லாஹ் அதுல உதவி செய்யறான். நீங்க அல்லாஹ்வை பத்தி எப்படி நினைக்கிறீங்களோ அப்படித்தான். அப்துல் ஜுபைர் இப்னு அவ்வாமுடைய நீண்ட சம்பவத்தை நான் சொல்லி இருக்கிற ரமலானுடைய
தராவீஹ் பயான்களில் சொல்லியிருக்கிறேன். ஜுபைர் இப்னு அவ்வாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நெருங்கிய தோழர்களில் ஒருவர், சொர்க்கத்தை கொண்டு சுபச்செய்தி சொல்லப்பட்ட ஒரு தோழர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மாமி மகனும் கூட. இப்படி பல வகையில் அவர்கள் பெருமானாரோடு நெருக்கமுடையவர்கள். ஜமல் யுத்தம் ஹிஜ்ரி 36 நடக்குது. அந்த போர் முஸ்லிம்களுக்கு இடையில நடக்குது. அவருக்கு ஒரு பயம், நாம கொல்லப்பட்டுருவோம் என்று. மகன் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைரை கூப்பிட்டு சொல்றாரு, எப்பா நான் இந்த போர்ல அநீதி இழைக்கப்பட்டவனாக கொல்லப்படுவேன், நான் இறந்துட்டா அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை, என் கடன்களை பற்றி தான் எனக்கு கவலை என்று அழகான முறையில் தன் கடன்களை பற்றி ஒரு வசியத்தை செய்கிறார். இல்லையா, நாம எப்படி நடக்கணும், நம்முடைய மரணத்திற்கு முன்னால நம் பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்பதற்கு இதை விட அழகான ஒரு உதாரணம் இல்லை. எல்லா ஹதீஸ்களை அறிஞர்களும் சொல்றாங்க. அவருடைய வாழ்ந்த காலத்தில் அவர்கிட்ட ஒரு பழக்கம் என்ன பாருங்க, அவருடைய தூய்மையை பாருங்க. அவர்கிட்ட எல்லாரும் கொண்டு பணங்கள் பொருள்களை கொடுப்பாங்க, பணத்தை கொடுப்பாங்க அவர்கிட்ட. மக்கள் கொடுக்கறது இருந்தாங்க, இதை அமானிதமா வச்சுக்குங்க ஜுபைர் அவர்களே, அமானிதமா வச்சுக்குங்க, நாங்க தேவைப்படும் போது வாங்கிக்கிறோம். அவர் என்ன சொல்லுவாராம், வேண்டாம்ப்பா அமானிதமா வேண்டாம், இதை நான் கடனாகவே வச்சுக்கிறேன்னு சொல்லி. ஏன் அப்படி சொல்றாரு? அவரே சொல்றாரு, அமானிதமா நான் ஓண்ட வாங்கி வச்சேன்னு வையேன், இதை யாராவது ஏண்ட இருந்து திருடிட்டு போயிட்டான்னு வை, யாராவது இந்த பொருளை அழிச்சிட்டான்னு வை, நான் உனக்கு திருப்பி தர வேண்டியது இல்லை, நான் உனக்கு தர வேண்டியது இல்லை. நீ அமானிதமா என்கிட்ட ஒப்படைச்சா என் கையில் அது தொலைந்து விடு. சட்டமும் அப்படிதான், அது தொலைஞ்சிருச்சு, நான் சொல்லலாம் யாரோ திருடிட்டாங்க அப்படின்னு சொன்னா அது உனக்கு கிடைக்காது. நான் அகாஃபு அலைக்கல்லையா, உன் செல்வம் உன்னிடமிருந்து தவறி விடுமோ என்று பயப்படுகிறேன். அதனால எப்பா என்ற கடனாவே கொடு, கடனா கொடுத்தா நானும் பயன்படுத்தலாம், எனக்கும் லாபம். இந்த பொருளை நான் உனக்கு ஒப்படைச்சு தான் ஆகணும், எனக்கு கடன் வாங்கினால் திருப்பி கொடுத்து தான் ஆகணும். இப்படி யார் கொடுத்தாலும் அவங்க அமானிதமா கொடுப்பாங்க. இவர் வேண்டாம், அமானிதமா கொடுத்தா உன் பொருள் அழிஞ்சிரும், கடனா கொடு, கடனா கொடுனே இப்படியே வாங்கி வைப்பாரு. இப்படி வாங்கி வச்சா அவருக்கு எண்ணிலடங்காத கடன்கள், ஏறத்தாழ 22 லட்சம் கடன் அவருக்கு ஆயிட்டு போச்சு. 22 லட்சம் கடன் ஆகி போச்சு. ஆனால் அதே நேரத்தில் இப்படியெல்லாம் ஒரு கேள்வி வரலாமா இல்லையா? ஒரு நபித்தோழர், ஒரு அல்லாஹ்வுடைய அடியான் இப்படியெல்லாம் உதாரித்தனமாக கடன் வாங்கலாமா என்று இல்லை. இந்த கடன்களை அடைக்கிறதுக்கான வழிகளும் அவர்கிட்ட இருந்துச்சு, அவர்கிட்ட சொத்துகள் இருந்துச்சு. மதீனால ஒரு 2 நிலம் இருந்துச்சு, மதீனால ஒரு 11 வீடுகள் அவருக்கு இருந்தது, பஸ்ரால 2 வீடு இருந்தது, கூஃபால ஒரு வீடு இருந்தது, எகிப்தில் ஒரு வீடு இருக்குது. பாருங்க, சும்மா ஒன்றும் இல்லை, அவருக்கு இந்த இடங்கள்ல இந்த வீடுகள்லாம் இருக்குது. அப்போ கடன் ஒருவேளை இவங்கெல்லாம் திருப்பி கேட்டால் இதையெல்லாம் விற்று கொடுக்கலாங்கிற தைரியத்தில் தான் அவரும் இருக்கிறார். இப்போ இந்த போரில் மௌத்தாகிறதுக்கு முன்னால சண்டையில் மௌத்தாவோங்கிறது உறுதி இல்லை. ஆனால் மகன்கிட்ட சொல்கிறார், நான் மௌத்தா போயிடலாம்பா, இன்னதெல்லாம் எனக்கு இருக்குது. முதல்ல தந்தையருடைய கடமை என்ன, பிள்ளைகளுக்கு என்னென்ன சொத்துகள் இருக்குது, என்னென்ன இடங்கள் இருக்குது, அதையெல்லாம் முதல்ல தெரிவிக்கணும். பல பேர் அதையும் செய்ய தவறுறாங்க. அப்போதான் வசியத்து செய்ய முடியும். எதை என்ன செய்யணும், அவர் அதான் செய்கிறார். இவ்வளோ இருக்குதுப்பா, நீ என்ன செய்ய, கடனை அட. ஆனால் அவர்கிட்ட என்ன கிடையாது, எதுவுமே பணமாக கிடையாது, வெள்ளி காசாகவோ அல்லது தீனாரோ கிடையாது. இந்த இடங்கள் தான். மகனை கூப்பிட்டு சொல்றாரு, இப்படி இருக்குதுப்பா, 22 லட்சம் கடன், இந்த கடனை எல்லாம் அடைச்சிரு, யார் கேட்டு வந்தாலும் அவர்கிட்ட ஆதாரத்தை கேட்காத கொடுத்துருங்கிறாரு. உங்க அக்கா என்ன கடன் வாங்கியிருந்தாருப்பா, கொடுத்துரு, யார் கேட்டாலும் கொடுத்துருங்கிறாரு. உனக்கு கடனை அடைப்பதில் சிரமம் வந்தால், கடனை அடைப்பதில் உனக்கு சிரமம் வந்தா ஜுபைருடைய எஜமானிடத்தில் உதவி கேளுங்கிறார். ஜுபைருடைய எஜமான்னா யாரு? மகா சந்தேகத்தை கேட்கிறார், உங்க எஜமான் யாரு? அல்லாஹ் தம்பா எஜமான், என் எஜமான்கிட்ட கேளு, அல்லாஹ் உனக்கு உதவி செய்வான். அவரே சொல்லி கொடுக்கிறார், யா மௌல ஜுபைர் யக்தி அன்ஹு தைன், ஜுபைருடைய எஜமானே ஜுபைருடைய கடனை நிறைவேற்றுன்னு சொல்லி. எனக்கு தோணுச்சு, யாராவது கடனில் சிக்கனா அப்படி கேளுங்க, ஜுபைருடைய எஜமானே என் கடனை நிறைவேற்றுன்னு சொல்லி அல்லாஹ் நிறைவேற்றுவான். அந்த சஹாபியுடைய புனிதத்தில், அந்த சஹாபியுடைய என்ன அப்படிப்பட்ட ஒரு சஹாபி, நல்லவர்கள் பெயரை சொல்லி துவா கேட்டாலும் துவா கபூல் ஆயிடும். அவர் சொல்லி கொடுக்குறார், யா மௌல ஜுபைர் யக்தி அன்ஹு தைன், ஏதாவது சிக்கல் வந்தா இப்படி செய்யப்பான்னு சொல்லி. இப்போ தந்தை கொல்லப்பட்டுட்டார், மூத்தாவும் ஆயிட்டார். மகன் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் மதீனாவுக்கு வர்றார், தந்தையினுடைய கடன்களை அடைக்கணும். இதுல பாருங்க, இறந்து போன ஜுபைர் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு 4 பொண்டாட்டி, வேற 4 மனைவி, ஆண் மக்கள் 9 பேர், பெண் மக்கள் 9 பேர். சிலத வசியத்தெல்லாம் பண்ணியிருக்கிறார், இன்னாருக்கு 3ல் ஒரு பங்கை கொடு, கடனையும் அடைக்கணும், வசியத்தையும் நிறைவேற்றணும். இப்போ மகன் வர்றாரு, பெரிய பொறுப்பு அவருக்கு. அல்லாஹ்வை பற்றி எப்படி நினைக்கிறீங்களோ அப்படி, யாரையும் ஏமாற்றக்கூடாது, யாருடைய சொத்தை நாம எடுக்கக்கூடாது,
யார்ட்டையும் உண்மையை மறைக்க கூடாதுங்கிற எண்ணம் இருந்தால் எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் வழி கொடுப்பாங்கிறதுக்கான ஒரு அழகான வாழ்க்கை தான் இது. அவர் மதீனா வந்ததும் ஒரு சஹாபி வர்றாங்க, ஹக்கீம் இப்னு ஹிஸாம். அவர் வந்து சொல்றாங்க, என் நண்பர்ப்பா அவங்க அத்தா சுபைர் நண்பர், அவருக்கு நிறைய கடன் இருக்குமே, சொல்லு நான் உதவி செய்யறேங்கிறார். இவர் யார்கிட்டையும் உதவி கேட்கக்கூடாதுன்னு சொல்லி, இல்லை அவருக்கு 1 லட்ச ரூபா தான் கடன் இருக்கும் அப்படிங்கிற. 22 லட்சம், இவர் மகா 1 லட்சங்கிறார். ஹக்கீம் சொல்றாங்க, இந்த 1 லட்சத்தை எப்படிப்பா கொடுப்பேங்கிறார். அப்பதான் அவரு சொல்றாரு, 1 லட்சத்துக்கே வாயை பிளக்குறீங்களே, என் தந்தையின் உண்மையான கடன் 22 லட்சம், 1 லட்சத்துக்கே நீங்க வாயை பிறக்குறீங்களே, அவருக்கு 22 லட்சம் கடன். சரிப்பா, எப்ப கஷ்டம் ஏற்பட்டாலும் என்ற சொல்லு, நான் உதவி செய்யறேன். இதுதான் உண்மையான நட்பு இல்லையா? அவர் இறந்து போயிட்டாரு, அவருக்கு கடன் இருக்குது, என் நண்பரு, சொல்லுப்பா நான் உதவி செய்யறேன். இன்னைக்கு ஓடி போயிடும், யாரும் பக்கத்துல நிக்க மாட்டோம். சொல்றாங்க, எனக்கு கூப்பிட்டு நான் வர்றேங்கிற. இவர் முடிந்த வரைக்கும் யாருடைய உதவி வேண்டாம் அப்படின்னு தான் நினைக்கிறார். தந்தையினுடைய ஒரு சொத்துங்க, மதீனால ஒரு நிலம் அகாபான்னு சொல்லுவாங்க. அந்த நிலத்தை ஜுபைர் வாங்கினது 1,70,000 ரூபாய்க்கு வாங்கினார். இப்ப அந்த நிலத்தை ஒரு மகன் விற்கிறாரு, 16 லட்சத்துக்கு விற்கிறார். அவர் வாங்கினது 1,70,000, இவர் 16 லட்சத்துக்கு விற்கிறாரு. 16 லட்சத்துக்கு விற்று மதீனால அறிவிப்பு செய்கிறார், யாருக்கெல்லாம் கடன் இருக்குது, என் தந்தைகிட்ட கடன் கொடுத்தவங்களாம் வாங்க வர்றாங்க. அந்த நேரத்தில் கடன் கொடுத்தவர்களும் எப்படி நடக்கிறாங்க பாருங்க. அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் இப்னு அபி தாலிபுடைய மகன், அவர் வந்து சொல்றாரு, உங்க அத்தா என்ற 4 லட்ச ரூபா கடன் வாங்கியிருந்தாரு, 4 லட்சத்தையும் இப்பயும் தரணுங்கிற தேவையில்லைப்பா, நீ மற்றவங்களுக்கான கடனை எல்லாம் கொடு, அதுக்கப்புறம் என் கடனை வேணாத்தா. இல்லை நான் இப்பவே தந்துடுறேன். அந்த பெருந்தன்மையை பாருங்க. ஏன்னா வந்து ஒரு தந்தை மகனை விட்டுட்டு போயிருக்கிறாரு, நிறைய சுமையில இருக்கிறார், நான் என்ன பின்னால வாங்குறேன், போய் வாங்கிக்கிங்க உங்க பங்கு என்ன என்று அந்த இடத்துல வித்து என்ன செய்யறாருங்க, கடனை எல்லாம் கொடுக்குறாரு. இப்போ அவருடைய மொத்த பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, ஜுபைருடைய பிள்ளைகள் மொத்தம் 18 பேருன்னு சொன்னேன், ஆண் மக்கள் பெண் மக்கள் 4 மனைவி, இவங்கெல்லாம் எப்பா கடன்லாம் அடைச்சாச்சு இல்லை, சொத்தை போற பிரிச்சு கொடுங்கப்பா, நீங்க தானே பொறுப்பு, அத்தாவுடைய சொத்தெல்லாம் பிரிங்கிற. இப்போ அவருடைய நியாயத்தை பாருங்க. அவர் சொல்றாரு, இல்லை என் தந்தைக்கு இன்னும் எத்தனை பேர் கடன் கொடுத்தாங்கன்னு தெரியல, அதனால சட்டப்படி நான் ஹஜ்ஜில் ஒவ்வொரு ஆண்டும் முஸ்லிம்கள் எல்லாரும் வருவாங்க, ஒரு 4 வருஷம் வரைக்கும் நான் அறிவிப்பு செய்துக்கிட்டே இருப்பேன், என் தந்தையிடம் கடன் வாங்கி யாராவது இருக்கிறீங்களா சொல்லுங்க, உலகத்துல எந்த மூலையிலிருந்து வந்தாலும் சொல்லுங்க, நான் கடனை நிறைவேற்றுறேன். 4 வருஷம் ஹஜ்ஜில் அறிவிப்பு செய்கிறாரு, என் தந்தையிடம் கடன் கொடுத்த யாராவது உண்டா, யாருமே வரல. அதுக்கப்புறம் மதீனா வர்றாருங்க, வந்து என்ன செய்யறாரு, எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்குறாரு. அப்படி பிரிச்சு கொடுத்த பிறகுதான் ஜுபைருடைய மொத்த சொத்து எவ்வளவு, 5,02 லட்சம் ரூபாய். ஒவ்வொரு மனைவிக்கும் 12 லட்சம் கொடுக்கிறார், ஒவ்வொரு மனைவிமாருக்கும் 12 லட்சம் கொடுக்கிறார். அப்புறம் ஆண் மக்கள் பெண் மக்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறாரு. அப்புறம் வசியத்தை நிறைவேற்றுறாரு. அழகான முறையில் எல்லாருக்கான சொத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டார். அருமையானவர்களை சொல்ல வந்தது என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல். நான் சொன்னா இல்லையா, நேர்மையான வியாபாரி சொர்க்கம் செல்வார்னா என்ன அர்த்தம், பொருளாதார விஷயங்கள்ல தான் ரொம்ப ஏமாற்று வேலை, ரொம்ப பித்தலாட்ட வேலை. இன்னைக்கு எத்தனையோ விஷயங்கள் சோசியல் மீடியால பார்க்கிறோம், அது உண்மையோ பொய்யோ, மார்க்கம் சொல்லுகிற எத்தனையோ பேர் காசு பணத்தை ஏமாத்தி மோசடி செஞ்சதாக நாம பார்க்கிறோம். எத்தனையோ மௌலவிகள் விஷயத்துல வருது, நான் சொல்லக்கூடாது. பொது இடத்துல பணம் என்று வந்து விட்டால் எல்லா மனிதனும் பேய் பிசாசாக ஆயிடுறான், பணத்தை கண்டா பேயாக பிசாசாக ஆயிடுறான். அந்த அளவுக்கு ஏமாற்றுகள், அந்த அளவுக்கு பித்தலாட்டங்கள். அருமையானவர்களே, இந்த விஷயங்களை நேர்மையாக நடந்தால் அல்லாஹ்வுடைய உதவி இருக்குது. இதுல மோசடி செய்யறவன் பெரிய வணக்கசாலியா இருப்பான், எவ்வளவு பெரிய அவர் தொழுகையாளியா இருக்கட்டும், அவருடைய அமல்கள் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படாது. எனவே எந்த செயல் அல்லாஹ்வுடைய பொருத்தம் அல்லாஹ்வுடைய கோபம் என்பதில் எச்சரிக்க வேண்டும். நல்ல குணங்கள் இல்லையா, அழகான குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரணும். அந்த குணங்கள் நம்முடைய சொர்க்கத்திற்கு காரணம். அதிகமான மக்களை சொர்க்கத்தில் கொண்டு சேர்ப்பது எது என்று பெருமானாரிடம் கேட்கப்பட்ட போது ஹுஸ்னுல் ஹுலுக்னு சொன்னாங்க. நல்ல குணங்கள் தான், அழகான குணங்கள் தான், சின்ன சின்ன உதவிகள், யாரை பார்த்தாலும் தேவையான நேரத்தில் உதவி செய்யறது தான் நல்ல என்னங்க உங்களை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா அவங்களுக்கும் ஜாஃபர் இப்னு அபி தாலிப், ஹஜ்ரத் அலியுடைய சகோதரர் ஜாஃபர் இப்னு அபி தாலிப், இந்த 2 பேருக்கும் ஒரு நெருக்கம் இருந்துச்சு. அபூ ஹுரைரா அஸ்ஹாபு ஸுஃபா, தென்னை தோழர்களில் அவர் ஒரு மாணவர். அவருக்கு குடும்பம் கிடையாது, என்னங்க எதுவும் கிடையாது, பல நேரங்களில் பசியோட தான் இருப்பார். ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்கள் அவங்க கொல்லப்பட்டாங்க, மூத்தா போர்ல கொல்லப்பட்டாங்க ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்கள். இப்போ ஜாஃபர் அவங்க மதீனால இருந்த வரைக்கும் அபூ ஹுரைரா அவர்கள் பசியினால
அப்படியே ஜாஃபர் போற அந்த தெருவில் அந்த ரோட்ல வந்து அப்படி நிற்பார். ஏன்னா அவருக்கு தெரியும் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் பார்த்தாலே கூட்டு போயிடுவார். யார? அபூ ஹுரைராவை கூட்டு போயிடுவார். அபூ ஹுரைராவை சொல்றாங்க, பசினால எனக்கு சாப்பாடே கிடையாது. ஏன்னா அவர் மதரசால பெருமானாருடைய ஹதீஸை கற்கிற மாணவர். பல நேரங்களில் பசியில வந்து நிற்பேன். ஜாஃபர் போற பாதையில் அவர் போகும்போது சலாம் சொல்லுவேன். அந்த சலாமுக்கு நோக்கமே சாப்பிட கூட்டு போங்க, அதான் நோக்கம். ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் வாங்க, அபூ ஹுரைரா வாங்க, கூட்டு போயிடுவார். ஒரு நாள் அப்படிதான் கூட்டு போனாங்க. வாங்க அபூ ஹுரைரா போலாம், கூட்டு போனாங்க. வீட்டு கதவை தட்டினாங்க. வீட்டில் எதுவுமே இல்லை. ஒரு நெய் வைக்கிற ஒரு சின்ன நாங்கள் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நெய்யும் சில பொருள்களும் இருந்தது. அதைத்தான் நான் வலிச்சு சாப்பிட்டேன். அபூ ஹுரைரா சொல்லுவாங்க, நான் வந்து என் தாயை தவிர வேற எந்த தாயினுடைய வயிற்றிலும் பிறக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டதில்லை. அப்படி ஆசைப்படுறதா இருந்தால் ஜாஃபருடைய தாய் வயிற்றில் பிறக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். ஜாஃபர் தான். ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய உபகாரி எனக்கு. நான் பசியோடு இருக்கும் போதெல்லாம் வெளியில வந்து நின்னா போதும் என் முகத்தை பார்ப்பாரு, அபூ ஹுரைரா வாங்கன்னு கூட்டு போயிடுவார். ஒரு பசித்த மனிதனுடைய முகத்தை கண்டால் அவனை உணவுக்கு அழைத்து செல்லாதவன் முஸ்லீம் கிடையாது. ஒரு மனுஷனுடைய முகத்தை பார்க்குறீங்க, பசியினுடைய வாட்டம், வா வீட்டுக்கு போகலாம், வா, யாரோ எவரோ வீட்டில் போய் சாப்பிடலாம், சாப்பாடு கொடுங்க. அப்போ எப்போ எனக்கு பசித்தாலும் அவர் கூட்டு போயிடுவார். இப்போ ஜாஃபர் தானும் மூத்தா போயிட்டான், மூத்தா போரில் மூத்தாகிட்டான். அபூ ஹுரைரா இப்போ கஷ்டப்படுறாரு. இப்போ பழைய மாதிரியே பசியில் ரோட்டில் வந்து நின்று சலாம் சொன்னால் யாரும் கூட்டு போக ஆள் இல்லை. கூட்டு போகிறதுக்கு இப்போ ஆள் எத்தனையோ பேரை சொல்லி பார்க்குறாரு, சலாம் சொல்கிறாரு. அவரே சொல்வார், யாராவது ஏதாவது பேச்சு கொடுக்க மாட்டாங்களா, சாப்பிட்டீங்களான்னு கேட்க மாட்டாங்களா, அதுக்கு தான் நான் சலாம் சொல்கிறேன். ஆனால் யாருமே கண்டுக்கல்ல, பசியில் மயங்கியே விழுந்துருவாங்க. ஒரு நாள் கடும் பசி, எத்தனையோ பேருக்கு சலாம் சொல்லி பார்க்குறாங்க, யாரும் அழைத்து செல்வதாக இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூ ஹுரைராவுடைய முகத்தை பார்க்குறாங்க. என்ன அபூ ஹுரைரா, கடுமையான பசி, வா வீட்டுக்கு போகலாம். கடுமையான பசியில் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. மனைவிட்ட கேட்குறாங்க, என்ன இருக்குது? ஒரு கவலையில் பால் இருக்குது. அபூ ஹுரைரா பார்க்குறாங்க, சரி இன்னைக்கு இந்த பாலாவது கிடைச்சதுன்னு சந்தோஷப்பட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திண்ணை தோழர்கள் எல்லாத்தையும் கூப்பிடுங்கிறான். இவருக்கு மறுபடி கலக்காரம், என்னடா இது, இந்த கிண்ணத்து பால் எனக்கு தான் போதும், திண்ணை தோழர்கள் எல்லாருக்குமா, எல்லாத்தையும் கூப்பிடுனாங்க. எல்லாரையும் குடிக்க சொன்னாங்க. குடிங்க குடிங்கன்னாங்க. கடைசியில் அபூ ஹுரைராட்ட சொன்னாங்க, அபூ ஹுரைரா இப்போ குடியுங்கள்னாங்க. எடுத்து குடிச்சாரு. மறுபடியும் குடினாங்க, எடுத்து குடிச்சாரு. மீண்டும் குடினாங்க. இதுக்கு மேலே எனக்கு வயிறு தாங்காது யா ரசூலல்லாஹ். அதுக்கப்புறம் அந்த கிண்ணத்தில் அப்படியே தான் அந்த பால் இருந்துச்சு. பெருமானாருடைய பரக்கத்தினால மிச்சத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி பிடிச்சாங்க. அருமையானவர்களே, சொல்ல வந்தது என்ன, ஒரு பசித்த மனிதனுக்கு உணவளித்தல் என்கிற உயர்ந்த குணம் யார்கிட்டன்னு ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு உங்கள்கிட்ட இருந்துச்சு. இந்த மாதிரியான சின்ன சின்ன அமல்கள், அடுத்தவர்கள் விஷயத்தில் அழகான கண்ணியமான குணத்தை வெளிப்படுத்துதல், நற்குணங்களை கடைபிடித்தல், இதுதான் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுத்தரும். எனவே இந்த நல்லறங்கள், நோன்பாக இருக்கட்டும், தொழுகையாக இருக்கட்டும், இது போன்ற வணக்கங்கள் எதுவானதாக இருக்கட்டும், இதில் எல்லாம் நாம் காட்டுகிற ஆர்வத்தை போல தான் நம்முடைய வியாபாரத்தில் நேர்மையாக இருக்கணும். கடன் வாங்கியிருந்தால் அந்த கடனில் நேர்மையாக இருக்கணும். வசியத்துகளை நிறைவேற்றுவதில் நேர்மையாக இருக்கணும். இறந்தவருடைய சொத்தை பிரிப்பதில், அந்த சொத்தை சரியான முறையில் உரியவர்களுக்கு சேர்ப்பிப்பதில் அதில் நேர்மையாக இருக்கணும். எல்லா மக்களிடத்திலும் கனிவாக அன்பாக பழகுகிற விஷயத்தில் நேர்மையாக இருக்க வேண்டும். நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த ஹதீஸ் தான், சொர்க்கம் என்பது உங்களில் ஒருவருடைய செருப்பு வாரை விட பக்கத்தில் இருக்கு. எந்த அமல் உங்களை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்துச்சுன்னு சொல்ல முடியாது. அல்லாஹ்வுக்காக நேசித்தார் இல்லையா, அந்த மனிதர் பாருங்க அல்லாஹ்வுடைய பிரியமானவராக ஆயிட்டாரு இல்லையா. ஒரு பெண்ணோடு தப்பு பண்ணிட்டாரு, ஒரே ஒரு ரொட்டி அவரை காப்பாத்துச்சா இல்லையா. எனவே அமல்கள், நல்லறங்கள் விஷயத்தில் எந்த அமல் விஷயத்திலேயும் இது சாதாரண என்று கருதிவிடவும் கூடாது. பாவங்கள் விஷயத்தில் இது என்ன என்று எந்த பாவத்தையும் துணிச்சலாக செய்தால் இப்லீஸ் மாதிரி தூக்கி எறியப்படுவோம். மனோ இச்சையில பாவங்கள் செய்து விட்டால் அல்லாஹ் அந்த பாவங்களை மன்னிக்கிறான். இந்த ஆண்டினுடைய துவக்கம் தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சின்ன தவறு நடந்தது அவங்கள்ட்ட. அது என்ன தவறு, அது வரலாற்றில் தெளிவில்லை. அந்த ஒரு தவறுக்காக 40 நாள் தௌபா செஞ்சாங்க. 40 நாள் அழுதாங்க. 40 நாள் எவ்வளவு அழுதாங்க. ஒரு நாள் மாலை நேரம், மகரிபுடைய நேரம், 4 ரக்காத்து நிய்யத்தில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தக்பீர் கட்டுறாங்க. 4 ரக்காத்து நிய்யத்தில் தக்பீர் கட்டுறாங்க. அழுகிறாங்க அழுகிறாங்க, அழுது 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 3வது ரக்காத்திலிருந்து 4வது ரக்காத்துக்கு எஞ்சிக்க முடியல, அப்படியே உட்காந்துட்டார். அதில் இருந்தால் மகரிபுன்னு ஒரு தொழுகை வந்துச்சு. 3 ரக்காத் தொழுகிறோம் இல்லையா, இது எப்படி வந்துச்சு? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் 4 ரக்காத்து நிய்யத்தில் தக்பீர் கட்டுறாங்க.
தௌபா செய்கிறாங்க, அழுகிறாங்க அழுகிறாங்க, அழுது 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 3வது ரக்காத்துல இருந்து மேலே வர முடியல, அப்படியே உட்காந்துட்டார். அல்லாஹ்வுக்கு அதுவும் பிடிச்சி போச்சு. நபிமார்கள் செய்கிற அசைவுகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு பிடிச்சி போச்சு. ஹஜ்ஜுங்கிறது என்ன? நபிமார்கள் செஞ்சதை நாம் அப்படியே நடிக்கிறோம் இல்லையா? நபிமார்களுடைய குடும்பத்தினர் செஞ்சதை நடிக்கிறோம். ஹாஜர் ஓடுனாங்க, அல்லாஹ் சொல்றான் நீங்கெல்லாம் அந்த மாதிரி ஓடுங்கன்னா இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தவாஃப் செஞ்சாங்க, நீங்கெல்லாம் சுத்துங்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கல்லடிச்சாங்க, எல்லாரும் அடிங்கிறான். நல்லடியார்கள் செய்யறது அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். அவர் 3வது ரக்காத்துல உட்கார்ந்துட்டாரு. அல்லாஹ்வும் அவர் பாவத்தையும் மன்னிச்சுட்டான். அந்த மகரிபுடைய தொழுகை அன்று முதல் வந்தது. ஒவ்வொரு நபி ஒவ்வொரு தொழுகையும் தொழுதாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஃபஜ்ர் தொழுதாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் லுஹர் தொழுதாங்க, உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அஸர் தொழுதாங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மகரிப். ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு தொழுகை. இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் 5வது ஒரு தொழுகை இஷாவை கொடுத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, இஷா உங்களை தவிர வேற எந்த சமுதாயத்துக்கும் வழங்கப்படவில்லை, அதனால இஷா தொழுகை முனாஃபிகீன்களுக்கு கடினமானதுன்னு சொன்னாங்க. இப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாமிடமிருந்து ஒரு சின்ன பிள்ளை 40 நாள் தௌபா செய்கிறான். இப்போ நாம் வாழ்க்கையில் எவ்வளவு தவறுகள், அந்த தவறுகளுக்கு நாம் எப்படி தௌபா செய்தோம்? இந்த நன்னாளிலே அதை எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த மகத்தான நாளுடைய அசருக்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் நம்முடைய பாவங்களுக்காக உருகி வேண்டி தௌபா செய்து வரக்கூடிய காலத்தை பாவங்கள் இல்லாத நன்மையான நாட்களாக மாற்ற எல்லாம் வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஃபிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.